உடை நம்ம அணிவது, ஒழுங்காக அணிவது நம்ம சுதந்திரம். தேவையானது தேவையான நேரத்துக்கு கிடைக்கும். அது வேற யாரும் இல்லை, நீங்கள். இவங்க தான் நமக்கு. இவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் விவேகானந்தர் தெரியும் இல்லையா? விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்டி அமெரிக்கா சிகாகோ அந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு இறங்கிடுறார். இறங்கிட்டு பார்த்தா இவர் பெருசாக ஒன்றும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகல. கையில் இந்த பேக் மாதிரி தானே கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கில் இவரோட பாஸ்போர்ட், கொஞ்சம் பணம், இவர் வந்து போக வேண்டிய விலாசம் எல்லாமே அந்த பையில் தான் இருந்தது. அது பார்த்தா காணாமல் போயிடுச்சு. எப்படி தான் தொலைச்சாருன்னே தெரியல, காணாமல் போயிடுச்சு. இவரா அப்படி போகிறாரு, இப்படி வராரு, என்னமோ சுற்றி சுற்றி வராரு. ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் பாட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போது ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. கொஞ்சம் நேரம் ஆன விட்டு அப்போது ஒருத்தர், அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அங்கே தூரத்தில் இருந்து இவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார் ரொம்ப நேரமாக. அவர் வரார், இவர்கிட்ட வந்து, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ரொம்ப நேரமாக இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சு, என்ன வேணும் அப்படின்னு இவரை வந்து விசாரிக்கிறார். அப்போது விவேகானந்தர் சொல்கிறார், நான் வந்து ஒரு சின்ன பை தான் வச்சுட்டு இருந்தேன், அதில் தான் எல்லாமே இருந்தது. என்னோடய விலாசம், நான் இப்போ எங்கே போகணும், இந்த சிகாகோவில் எந்த இடத்துக்கு போகணும், கொஞ்சம் பணம், அப்புறம் அந்த என்னோடய பாஸ்போர்ட்டு எல்லாமே, என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால் இப்படி அப்படியும் போயின்ட்டுருக்கேன், இது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றப்போ அவர் சொல்கிறாரு, இப்படியா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லையா, இப்போ எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்க, சரி எதையாவது யோசித்து பாருங்கள், வேறு யாராவது ஃப்ரெண்டு இருக்காங்களா பாருங்கள், எப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள், அப்படி யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள், அவங்கள நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார், அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸர். அப்போது அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு விவேகானந்தர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு, அதுவா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு எதுவாக இருந்தாலும் செய்வார், நான் என்ன கேட்டாலும் செய்வார், அவர் ஒருத்தர் மட்டும் இருக்கார் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர், ஓகே சொல்லுங்கள், அவரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், அவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன், இல்லை ஃபோன் பண்ணுறேன், எப்படியாவது நான் அவரை காண்டாக்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு வரேன், நீங்கள் சொல்லுங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. அப்போது விவேகானந்தர் சொல்கிறாராம், அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாராம். அந்த ஆஃபீஸருக்கு உடனே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. என்னது இது, இவர் நம்மளை விசாரிக்க வந்தோம், இவர் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்காரேன்னுட்டு விசாரிக்க வந்தோம், இவர் வந்து என்னை போயிட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரே அப்படின்னு அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்போ இவர் சொல்கிறார், விவேகானந்தர் சொல்கிறாரு, ஆமாம், நான் இவ்வளவு நேரமாக இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், யாருமே வந்து என்கிட்ட என்ன ஏதுன்னு ஒன்றுமே கேட்கல, ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்ன ஆச்சு என்னன்னு நீங்கள் தான் வந்து கேட்டீங்க, அப்போது எனக்காக நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்வீங்க, நீங்கள் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். அவருக்கு ஒன்றுமே புரியலையாம். அப்புறம் யாருன்னா ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியுமா? அந்த மாதிரி நம்ம எங்கேயோ எப்படியோ போய் அலைஞ்சிட்ருப்போம், எல்லாரும் வந்து கேட்டுற மாட்டாங்க, யாரோ ஒரு சிலர் தான் கேட்பாங்க. அப்புறம் நம்மளோட இத்தனை வருஷ வாழ்க்கையில் நம்மளுக்குன்னு பிடிச்சவங்க சிலவங்க தான் இருப்பாங்க, அவங்கள நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்பயாவது ஒரு சமயம் ஏதாவது எசக பெசகா கோவப்பட்டிருக்கலாம், அவங்க கோபம் வந்து நம்ம மேலே இருக்கலாம், நம்மளும் பேசாமல் இருக்கலாம், அதுக்காக விட்டுட முடியாது, அது மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க தான் நமக்கு, இவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யலாம் அப்படின்றது போகணும் அப்படின்னு இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் இருப்பாங்க, அவங்கள விட்டுறக்கூடாது. மதியத்துலேருந்தே நல்லா தூறிட்டுருக்கு. அது வெயிலில் இந்த மழையோட அருமை எவ்வளவு தெரியுது. அப்படி தான் அப்படியே நம்ம வெயிலில் போயிட்டே இருப்போம். அப்போ வந்து மர நிழலோட கிட்ட ஒரு பிளேஸ் போனோம்னா
லைனாக மரம் இருக்கும். இந்த பெசன் நகர் ஏரியா அடையார்லலாம், அப்புறம் இந்த சாந்தோம் அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருக்கும். நிறைய மரங்கள் இருக்கும். அங்கே அந்த வெய்ய நேரத்தில் அப்படி கிராஸ் பண்ணுறப்போ பார்த்தா அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அப்போ தான் தெரியுது வெயிலோட அருமை, அந்த மழையோட அருமை. அப்புறம் அதாவது தேவையானப்போ தான் தெரியுது. அப்படியே குளிர்ச்சியாக காற்று வர்றப்ப, அந்த மழை பெய்கிறப்ப. இப்போ நாங்கள் இருக்க வீட்டில் கொஞ்சம் அப்படியே பார்த்திங்கன்னா மாடியில் வீடு ஒரு போர்ஷன், ஒரு கொஞ்சம் போர்ஷன் வந்து கரெக்டாக வெளியில் தாவார மாதிரி இருக்குது. அங்கே மழை பெய்கிறப்போ எங்கள் குட்டி பையன் நனைஞ்சி ஆடிட்டுருக்கான். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி எவ்வளோ மழையோட அருமை பாருங்கள். இந்த மரங்களுக்கும் எவ்வளோ மரங்கள் இருக்கிறதுனால தானே நம்ம தப்பிச்சுக்கிறோம். காற்று இல்லைன்னா என்ன பண்ணுறது, தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது. தேவையானது தேவையான நேரத்துக்கு கிடைக்கணும். தேவை இல்லாதப்போ அது கிடைச்சா அதனோட அருமை இது இல்லை. நமக்கு தேவையானப்போ தேவையானது கிடைக்கணும். அதுதான் பெருசு. பசிக்கிறப்ப தான் சாப்பிட முடியும் இல்லையா? அந்த மாதிரி தேவையானது தேவையான நேரத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். பெண்கள் வந்து அம்மா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும், அதாவது அந்த பிள்ளைங்க அப்போ தான் ஏஜ் பண்ணியிருக்கோம், நம்ம போகிறப்ப வரப்போ அந்த பெண் பிள்ளைகள் கிட்டக்க நம்ம சொல்லுவோம், பார்த்துப்போம்மா, ஷால் போட்டுக்கிட்டு போ, ஷால் போடாமல் போகக்கூடாது, தப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க அம்மாக்கள் பாட்டிக்கள்லாம். அதுக்கு அவங்களுக்கு கோபம் வருது. ஏன் ஷால் போட்டு தான் போகணுமா, ஷால் போடாமல் போகக்கூடாதா, ஏன் எங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பல மாதிரியாக பலவிதமாக கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் ஏன் எல்லாத்துக்குமா ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், சிலதுக்கு தான் பண்ணலாம், சிலதை கேட்டுக்கத்தான் வேணும் இல்லையா? ஏன்னா அப்போல்லாம் பெண்கள் இந்த மார்பகத்தை மறைக்கிறதுக்காக வரி போட்டாங்களாம், வரி விதிச்சாங்களாம். இவ்வளவு தான் மறைக்கணும், இவ்வளவு மறைக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் கூட இருந்ததாம். அதை ஃபுல்லாக மறைக்கணும்னா நிறைய வரி கட்டணுமா. அப்போது எது விடுதலை, எது சுதந்திரம்? நம்ம ஆடை நம்ம அணிவது, ஒழுங்காக அணிவது நம்ம சுதந்திரம். அதை எப்படி நம்ம கொச்சைப்படுத்த முடியும்? அதை எப்படி நம்ம குறைச்சிக்க முடியும்? நல்லபடியாக ஒரு பெண் ஆடை அணிஞ்சாதான் அவளுக்கு மதிப்பு. இந்த பெண்களும் புரிஞ்சுப்பாங்க. அவங்க நம்ம ஏஜ் வரப்போ புரிஞ்சுப்பாங்க. அம்மா எதுக்கு அது சொன்னாங்க. எனக்கே ஒரு 30 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம அம்மா. எதுக்கு நம்ம பாட்டி இப்படி சொல்கிறாங்க, ஏன் இப்படி, நம்ம பாட்டி தானே, நான் பேத்தி தானே, ஏன் இப்படி என்னை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிலாம் நினச்சிப்பேன் நான். ஆனால் இந்த ஏஜ் அந்த ஏஜ் தாண்டப்போ தான் அதனோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியுது. அந்த மாதிரி இப்போ கேள்வி கேட்கிற பெண்கள் பின்னாடி புரிஞ்சுப்பாங்க. ஏன் அதுக்கு சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறப்ப நம்மக்கிட்டேயே வந்து சொல்கிறப்ப கூட நம்ம ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டோம். சரி போ, நீ ஒரு நேரத்துக்கு அப்படி சொன்ன, இப்போ இப்படி சொல்கிற, எப்படியோ உனக்கு புரிஞ்சால் சரி அப்படின்னு நம்ம ஒதுங்கிடுவோம். அப்படித்தான் பெரியவங்க ரொம்ப வந்து இப்போலாம் வந்து முன்ன மாதிரிலாம் வந்து ரொம்ப பேசவும் முடியல, அது பேசாமையும் இருக்க முடியல, சொல்லிவிட்டு தூரம் போயிடுறாங்க. உன்னால் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணு, இல்லையா நீ புரிஞ்சுக்கிற நேரம் வரும் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. அவ்வளோதான். அவங்கக்கிட்ட நின்றுட்டு எவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க முடியும்? செய், உன்னால் முடிஞ்சதை நீ செய், அவ்வளோதான் அப்படின்னு போயிடணும்.